வணக்கம். இது தமிழ் லாக் 2.0 பிக் பாஸ் சீசன் 9ல ஒரு முக்கியமான 2 தலைகளை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒன்று காரக்குழம்பு கனியக்கா, இன்னொன்று சூப்பர் ஸ்டார் ஆஃப் பிக் பாஸ் சீசன் 9 சபரி வருவாருன்னு எதிர்பார்த்தோம். ஆனால் இவர் போகிற ரூட்டெல்லாம் பார்க்கும்போது சூப்பர் காமெடியனாக போயிடுவாரோ அப்படின்னு சொல்லிட்டு தோணுது. ஃபஸ்ட்டு கனியக்காவுக்கு வருவோம். காரக்குழம்பு கனியக்கா அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரோ பண்ணாங்க. CWC வின்னர் அப்படின்னு சொன்னாங்க. அங்கே ஷூட்டிங்கு, இங்கே ஃபுல் டைம் ரெக்கார்டு, இங்கே வந்து நடிக்க முடியாது அங்கே நடிக்கிற மாதிரி. ஸோ ஃபஸ்ட்டு வீக்லேயே பார்த்தீங்கன்னா அவ்வளோ கிளாப்ஸுங்க. இப்போ நாமளும் ப்ராமிசிங் லிஸ்ட்டில் அவங்க ஃபஸ்ட்டு இன்ட்ரொடக்ஷன் ஸ்பீச் ஒன்று கொடுத்தாங்கல்ல, அதை பார்த்தே இவங்களை ப்ராமிசிங் லிஸ்ட்டில் தான் வச்சுருந்தோம். அக்காவும் சொன்னாங்க கனிவா கூட பேசலாமே, கனி இருக்கும்போது காய் எதுக்கு அப்படின்லாம் பேசிட்டு தான் உள்ளே வந்தாங்க. ரொம்ப மெச்சூர்டாக பேசுகிறாங்க, அளவாக பேசுகிறாங்க. சூப்பர், ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இல்லை அட்லீஸ்ட் டாப் 5 வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, பாசிட்டிவாக வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்தோம். அக்கா வந்து உள்ளே வந்ததும் கிச்சன் ஏரியாவை கண்ட்ரோல் எடுத்துட்டாங்க. கிச்சனை தவிர வேறு எந்த வேலையும் பார்க்கல. சரி, கொடுத்த வேலையை வந்து சின்சியராக பார்க்குறாங்க போல இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். அப்புறம் தான் தெரியுது, பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே ஒருத்தங்க கிச்சனை கண்ட்ரோல் எடுக்கிறாங்கன்னா அது கிச்சனை எடுக்கிறது இல்லை, ப்ராப்பர்ட்டிஸ் எடுக்கிறது இல்லை. அங்கே கிச்சன் ஏரியாவை காரணமாக வச்சு பல பேரை குடும்பமாக இணைக்கிறது. அன்பு கேங், கனிவு கேங் அப்படின்னு வேணால் அவங்க சொல்லிக்கலாம், கன்னி கேங் அப்படின்னு. ஆனால் அப்படி ஒரு கேங் எடுத்துட்டாங்க. அந்த மாதிரி கேங் உருவாக்குனா இங்கே பிக் பாஸ் வீட்டில் பார்த்தீங்கன்னா போட்டு பொழப்பாங்க. அது வந்து ஒர்க் அவுட் ஆகாது. அதெல்லாம் பார்த்துட்டு தான் அக்கா வந்திருக்கிறாங்க. இப்போ எதுவுமே பண்ணலையே கனி, என்ன கனி, எங்கே இருக்கிறீங்க கனி, காணமே கனி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்குற மாதிரியே பிக் பாஸ் அங்கே கேட்க, உடனே உள்ளே வந்து சம்பவம் பண்ணுறேன் பாடுறா அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனை விட்டு வெளியே வந்து சம்பவம் பண்ணுவாங்கன்னு பார்த்தா கிச்சனுக்குள்ளேயே சம்பவம் பண்ணுறாங்க. என்னென்னா, இவங்க லக்ஸரி வீட்டுக்கு அங்கே சிக்கன் குழம்பு கேட்குறாங்க சமைக்க சொல்லி, அதில் உப்பள்ளி போடுறாங்க. ஏதோ சும்மா விளையாட்டாக சொல்லுவாங்க, ரொம்ப பேசினா உப்பள்ளி போட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு. வீட்டில் படங்களில் கூட டைலாக்லாம் வரும், அம்மா கேரக்டர், அக்கா கேரக்டர், அத்தை கேரக்டர், இப்படியெல்லாம் பேசுகிற மாதிரி. ஆனால் அக்கா அந்த மாதிரி ஏதோ பேசுகிறாங்க போல பார்த்தா நிஜமாகவே அள்ளி போட்டாங்க. அதை சாப்பிட முடியாமல் போய் வேஸ்ட் ஆச்சுன்னா ஃபுட்டு வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஒன்று வருமே. இப்போ விஜய்ஸ் இதை கேட்டால் என்ன பதில் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தோம். விஜய்ஸ் அதை கேட்கல. அக்கா இன்னும் சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கஞ்சி இருக்குல்ல, பழைய சாதம், அந்த சாதத்தில் உப்பள்ளி போடுறேன்னு சொல்லிட்டு மறுபடியும் உப்பள்ளி போடும்போது ஒரே விஷயத்த அப்படியேவா பண்ணுறது, போன முறை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா உப்பள்ளி போட்டோம், இந்த முறை மொத்த உப்பையும் போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு டப்பா ஃபுல்லாக இருக்கிற உப்பை எடுத்து கொட்டுறாங்க. உப்பையே காலி பண்ணுறாங்க. கேட்டால் அங்கே இருக்கிறவங்க நல்லா சாப்பிட்றாங்க, நம்ம இங்கே சாப்பாடுக்கே கஷ்டப்படுறோம் அப்படின்றாங்க. உங்கள் மேலே பரிதாபமே வரலையே, பவர் இல்லாத போதே இந்த ஆட்டம் ஆடுறீங்களே. பவர் இருக்கவங்க வந்து கெஞ்சிட்டு இருக்கிறாங்க. இதில் காமெடி என்னன்னா, பார்வதி இங்கிருந்து பார்வதி அங்கே போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க தான் சொல்கிறாங்க. சபரி ஆகட்டும், கனியக்காவாகட்டும், இவங்களுக்கு அந்த தைரியம் இல்லை கால் எடுக்கிறதுக்கு. அங்கே போனால் கெட்ட பேர் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. இப்போ பவர்ஃபுல்லான ஒரு ஆள் பார்வதி அனுப்புகிறாங்க, அவங்க போகிறாங்க. இப்போ பவர் ஹவுஸில் இருக்கிறாங்க. அங்கேருந்து வரும்போது இவங்க கிச்சன் ஏரியாவில் வந்து உட்காந்தா இங்கே உட்காரக்கூடாது அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஏங்க, அவங்களுக்கு தாங்க நீங்கள் வேலை செய்கிறீங்க, நாங்கள் ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் போட்டிருக்கோம்ல அப்படின்றாங்க. யார், பிக் பாஸ் போட்ட ரூலா? இல்லை, இவங்களே போட்டுக்கிட்டாங்களா ரூலு, அவங்க வரக்கூடாதுன்னு. ஓனர் வரக்கூடாதுன்னு எப்படி நீங்கள் எப்படிங்க சொல்ல முடியும்? அவங்க தாங்க ஓனர், அவங்க என்ன சொன்னாலும் நீங்கள் செய்யணுங்க. உங்களை கண்காணிக்கிறது அவங்க வேலை, உங்களுக்கு வேலை சொல்கிறது தான் அவங்க வேலையேவை. அப்படி இருக்கும்போது அவங்க இங்கே வரக்கூடாதுன்னு எப்படி நீங்கள் சொல்வீங்க? அதை காரணமாக வச்சு அப்போ அக்கா வந்து ட்ரிகர் ஆகிட்டு பேச ஆரம்பித்தாங்க. பார்வதி சைலண்ட் ஆகிட்டாங்க. அதனால் பார்வதி பேசியிருந்தாங்கன்னா அக்கா மறுபடியும் காணாமல் போயிருப்பாங்க. அக்கா பேசினதெல்லாம் நமக்கு தெரியாமல் போயிருக்கும். பார்வதி அமைதியானதுனால அக்கா ரொம்ப பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதில் வந்து அறிவில்லை, புத்தி இல்லை, செவரு கூட பேசுகிற மாதிரி இருக்குது அப்படின்னு கடகடான்னு பேசுகிறாங்க. அளவாக பேசும்போது தான், யோசித்து பேசும்போது தான் கரெக்டாக பேசியிருந்தாங்க. இப்படி எக்ஸ்ட்ரா பேச ஆரம்பித்ததும் பார்த்திங்கன்னா மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். இது மட்டுமா அப்படின்னு பார்த்தா அங்கே சாரி கேட்க வைக்கிறாங்க. அதை வச்சு ஒரு பிளாக்மெயில் பண்ணி, சரி அது கூட போட்டோம், இந்த பக்கம் இருக்கிறவங்களுக்கு டிஃபெண்ட் பண்ண தெரில, சரியாக விளையாட தெரிலன்னு கூட விட்டு போகலாம். அடுத்து இங்கே சம்பவம் பண்ணது பத்தாதுன்னு சொல்லிட்டு மறுபடியும் சம்பவம் பண்ணுறேன்னு அங்கே லக்ஸரி ரூமில் இருக்கிற அங்கே நியூட்ரலாவா அது ஸ்வீட்டு, அதை எடுத்து மறைச்சி வைக்கிறாங்க. அங்கே சாப்பாடு இல்லாமல் கஷ்டப்பட்டுருக்குறோம், உங்களுக்கு ஸ்வீட்டா இதெல்லாமா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஃபுட்லேயே விளையாடுறாங்க. எடுத்து மறைச்சி வைக்கிறாங்க. திருட்டு வேலை பார்க்குறாங்க. இது டாஸ்க்குக்காக அப்படின்னு எடுத்துக்க முடியல. நீங்கள் என்ன பழி வாங்குறதெல்லாம் ஃபுட்டை சார்ந்தே வாங்கிட்டு இருக்கீங்களே, வேறு எதுவும் பண்ணவே மாட்டீங்களே வேற எங்கேயும்? சரிப்பா, இதெல்லாம் கூட அக்காவுக்கு வந்து சரியாக ஒரு கால்குலேஷன் இல்லை, ஒரு ஜாலி, ஒரு ஃபன் மோடு அப்படின்னு நினச்சி பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்க்கலாம், விட்டுடலாம் அப்படின்னு பார்த்தா நேற்று பண்ணாங்க பாருங்க.
இங்கே எஃப்ஜே கொச்சையாக பேசிட்டு இருக்கிறான், கெட்ட வார்த்தை பேசிட்டு இருக்கிறான். அப்போ கண்டிக்க வேண்டியது முதல்ல இவங்க தான். அங்கே இருக்கிற சபரியே கண்டிக்கிறாரு, விக்ரம் கண்டிக்கிறாரு, டேய் இது மாதிரி பேசக்கூடாதுடா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அக்கா வந்து ஏன் ஏன் பேசக்கூடாது, பொண்ணு பேசலான்னா இவனும் பேசலாம், பையனும் பேசலாம் அப்படின்றாங்க. எந்த பொண்ணு அந்த வார்த்தையை பேசுனாங்க? அவன் சொன்ன வார்த்தையை எந்த பொண்ணு பேசுனாங்க அங்கே? அப்படி பேசுறதுக்கு முன்னாடி எதுக்கு வந்து முட்டு கொடுக்குறாங்க அக்கா? அப்புறம் அதே எஃப்ஜே கன்வின்ஸ் பண்ண போகுது, எங்களுக்கு அவ எப்படி போனாலும் பரவாயில்ல, பார்வதி அப்படி போட்டோம், நீ அந்த மாதிரி போயிடக்கூடாது தங்கம், நீ அந்த மாதிரி பேசிடக்கூடாது, கெட்ட பேரோட போகக்கூடாது, கெட்ட பேர் வரக்கூடாது, நீ இருக்கணும் அப்படின்லாம் 2 பேரும் பாசத்தை உருகி ஊத்துனாங்க அங்க. தான் தெரியுது அக்கா வந்து இங்க கிச்சன் ஏரியாவை கண்ட்ரோல் வச்சுட்டு இருந்தது அன்பு கேங் அப்படிங்கிறத ஒன்று உருவாக்குறதுக்காக அப்படின்னு. இதை தாண்டி என்ன பண்ணாங்க அக்கா? டபுள் மீனிங் காமெடியா போகுது நைட்டு ஃபுல்லா. அதுக்கு கூட உட்காந்து சிரிச்சிட்டு இருக்கிறாங்க, என்கரேஜ் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்களும் ஒரு பார்ட்டிசிபேஷனை கொடுக்குறாங்க. ஈவன் சபரியும் தான் அந்த லிஸ்ட்ல. அக்கா ப்ராமிசிங்கா இருப்பாங்க, ப்ராமிசிங் லிஸ்ட்ல வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அக்கா டோட்டலா அன்பு கேங் அர்ச்சனா அக்காவை விட பெருசா அடி வாங்குவாங்க போல இருக்கு. ஏன்னா போற ரூட் பார்த்தீங்கன்னா அப்படிதான் இருக்கு. இவங்க பார்வதி பார்வதி பார்வதின்னு சொல்லிட்டு கட்டம் கட்டுறதையும், சும்மா விட்டாவே மக்கள் அவங்கள வெறுத்துருவாங்க. ஆனால் அப்படிப்பட்டவங்கள போய் வாண்டடா அதிகமான எண்ணிக்கையில் இருக்கிற பவர் அதிகமாக இருக்கிற ஆட்களை வச்சுட்டு இருக்கிற, அதாவது லக்ஸரி பவர் வேணா அவங்ககிட்ட இருக்கலாம், லக்ஸரி வீட்டில் இருக்கிற பார்வதி கிட்ட. ஆனால் இவங்க தானே கூட்டத்தை அதிகமாக வச்சிருக்கிறாங்க, எண்ணிக்கையில் இவங்க தானே அதிகம், வலிமையில் அதிகம் இவங்க தானே. அப்படி இருக்கும்போது இவங்க அந்த பக்கம் கட்டம் கட்டுறதை பார்க்கும்போது சரி டாஸ்க்குக்காக அப்படின்னு பார்த்து விட்டுலாம் அப்படின்னாலும், டாஸ்க்கை சீக்கிரம் முடிக்கிறதுக்காக முத்துக்குமரன்னு பண்ணுவார்ல, அந்த மாதிரி ஏதோ டாஸ்க் சீக்கிரம் முடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒன்று பண்ணுறாரு, டாஸ்க் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு கடந்து போடலான்னு பார்த்தா இவங்க தான் இந்த மாதிரி வார்த்தையை விடுறாங்களே. இப்போவும் வந்து அக்கா சொல்கிறாங்க, இன்னைக்கு வந்து 2வது ப்ரோமோவில் பார்க்கும்போது சபரி கனியக்கா வெர்சஸ் பார்வதி அப்படின்னு தான் வருது. பார்வதியே இவங்க 2 பேரும் பார்வதியே விட்டாலும் இவங்களும் விட மாட்டாங்க போல இருக்கு. அக்கா வந்து சொல்கிறாங்க, ரூல்ஸ்னு ஒன்று போடுறோம், அதை ஃபாலோ பண்ணல அப்படிங்கிறாங்க. திருட சொல்லி உப்பு போட சொல்லி எந்த ரூலுக்கா சொல்லுச்சு? கனியக்கா அப்படிங்கிற பேர் மாதிரி சால்ட் அக்கா அப்படிங்கிற பேர் வர அளவுக்கு சால்ட் போட்டிருக்காங்கல்ல. இப்பவே இந்த பேர் இன்னும் என்னென்ன பேர் வரப்போகுதுன்னு தெரியல. நிறைய பேர் இப்பவே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க விஷம் அப்படின்னு சொல்லிட்டு. விஷம்னு சொல்லிட்டு பார்வதி சொல்லும் போது நாங்கள் கண்டுக்கல. ஆனால் நீங்கள் பண்ணுறதெல்லாம் பார்க்கும்போது இது அது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அர்ச்சனாக்கா ஞாபகம் வர்றாங்க. அப்போன்னா விஷம் தானே. அன்பு கேங் 2.0 அக்கா. அப்போ செம்மையாக இருக்குக்கா அடி. சிடபிள்யூசி அந்த டைட்டில்லாம் மறைஞ்சி இவங்க இங்கே ஒரு டைட்டில் கொடுப்பாங்க பாருங்க ஆடியன்ஸு, அந்த டைட்டில் வந்துரும்க்கா, அதை தாங்க மாட்டேங்கக்கா, தாங்க முடியாதுக்கா அப்படின்னு தான் சொல்லணும். பெரிய ஏமாற்றம் கனியக்கா அவங்க பிளேயை பார்க்கும்போது. அடுத்து சபரி பார்த்தீங்கன்னா இவர் தான் சூப்பர் ஸ்டாராக வருவார் இந்த சீசனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவசரப்பட்டு நிறைய பேர் ஆர்மிலாம் ஆரம்பிச்சிட்டாங்க. முதல் வாரம் கடினமாக உழைக்கிறாரு, பரவாயில்லையே, சின்சியராக இருக்கிறாரு, பிரச்சனை ஏதாவது யாருக்குள்ளையாவது வந்துச்சுன்னா போய் சமாதானப்படுத்துறாரு, ஒரு நிமிஷம் கத்தி எல்லாரையும் சமாதானப்படுத்துறாரு, ஈக்குவலாக ட்ரீட் பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தோம். ஏற்கனவே ஃபுட்டு கம்ப்ளைண்ட்டை வந்து திவாகர் இவர் மேலே வைக்கும்போது நம்ம திவாகரை தான் போட்டு அடித்தோம். யோ இத்தனை பேர் இருக்கும்போது பவுலில் தான் கொடுக்க முடியும், பவுலில் கொடுத்தா உனக்கு என்னையா பிரச்சனை, எல்லாருக்கும் ஈக்குவலாக வரணும்ல. அதே போல் பார்வதி வந்து வீக்கெண்டில் பிரச்சனை பண்ணும்போது நான் கரண்டியில் போட்டுக்கிறேன்னு சொல்லும்போது அப்பயும் சொன்னோம். அப்போ திவாகர் என்ன சொல்லிட்டு இருந்தா அப்படின்னா, எல்லாரும் என்ன மாதிரி கூச்சப்படாமல் கேட்க மாட்டாங்க, செகண்ட் டைம்லாம் கேட்க மாட்டாங்க, நீங்கள் ஏன் கொடுக்க மாட்டீங்க அப்படின்ட்டு இருந்தாரு. யாருக்கும் இல்லாமல் போயிடக்கூடாது இல்லை அப்படிங்கிற அந்த பாயிண்ட்ல மட்டும் தான் நம்ம யோசிச்சோம். அதனால சபரிக்கு சப்போர்ட் பண்ணோம். அடுத்து திரும்பவும் கண்டினியூ ஆகுது திவாகர் இதுவே இங்கே வந்து சரியாக ஆள் பார்த்து பார்ஷியாலிட்டி பார்க்குறாரு சாப்பாட்டில் அப்படின்னு சொல்லிட்டு. அப்பயும் நம்ம பெருசாக எடுத்துக்கல, திவாகர் ஏதோ உளறாருன்னு நினச்சோம். இப்போ நேற்று பார்க்கும்போது வினோத் அவர் வந்து எடுத்தே காட்டுறாரு, ஃபுல்லாக சாப்பாடு இருக்குது, அப்போ தான் போட ஆரம்பிக்கிறாங்க. அந்த பவுலில் போடும்போது பவுலை நிரப்பாமையே, பவுலே குட்டி பவுலு, அந்த பவுல் ஃபுல்லாக நிரப்பி தானே கொடுக்கணும். ஆனால் அதுலேயே குறை வச்சு பாதி போடுறதெல்லாம் என்னது இது? குட்டி பவுலில் பாதியா? திரும்ப வந்து அவங்க கேட்கணுமா? எதுக்கு கேட்கணும்? இப்போ திரும்ப எல்லாரும் கேட்க மாட்டாங்களா? அப்போ பார்த்து இரிட்டேட் ஆவாங்களே. இப்போ இந்த பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்க்கும்போது பார்வதி இரிட்டேட் ஆனது கரெக்டு தான். இல்லை நீ பவுல்லாம் போட தேவை, நான் கரண்டியில் போட்டுக்கிறேன், நீயா சாப்பிக்கிற இதை, இது வந்து வீக் டேஸா, இது வந்து ப்ரொடக்ஷன் சாப்பாடு, நான் கரண்டியில் போட்டுக்கிறேன்னு சொன்னாங்கல்ல. அப்போ அது கரெக்டுன்ற மாதிரி தான் இருக்குல்ல. அப்புறம் வினோத் வந்து நிரப்பி காட்டுறாரு, ஃபுல்லாக நிரப்புனா இவ்வளோ வரும், இந்த அளவு போதும், தேவைப்பட்டவங்க 2வது வாங்கிப்பாங்க. ஆனால் நீ என்ன அளவு போட்டுனுங்கிற, பாதி தான் போட்டுனுங்கிற பவுல்லேயே அப்படின்னு அவர் கேட்குறாரு. சாப்பாடு நிறையா இருக்குண்ணே, அப்புறம் வந்து வாங்கிங்கண்ணே அப்படின்றாரு. எக்ஸ்ட்ராவே இருக்குன்றாரு. எக்ஸ்ட்ரா இருக்கும்போது நீங்கள் ஒரு பவுல் வேணுமா 2 பவுல் வேணுமான்னு கேட்டே கொடுக்கலாமே ஃபுல்லாக நிரப்பி. அதை ஏன் கொடுக்க மாட்டீங்க? சாப்பாட்டில் என்ன பஞ்சாயத்து? கஞ்சத்தனம் பண்ணுற மாதிரி இருக்குது, தப்பாக இருக்குது. இது தொடர்ந்து இந்த குற்றச்சாட்டு சாப்பாட்டில் வந்துட்டே இருக்கு, பார்ஷாலிட்டி பார்க்குறாரு அப்படின்னு. தப்பாக இருக்குது சபரி.
அது இல்லாமல் கலையரசன் இன்னொரு பக்கம் உட்காந்துட்டு கதை கதையாக சொல்லிட்டு இருக்காரு இவரை பற்றி. கலையரசன் வந்து 50 நாள் எனக்கு எதிரி வந்து சபரி தான் சொல்லும்போது நம்ம கலையரசனை தான் கழுவி ஊற்றணும். யோ, உனக்கு சபரி எதிரியா, சபரி அளவுக்கு நீ வந்துருவியா அப்படின்னு. ஆனால் கலையரசன் சொல்கிற சில விஷயங்களை பாருங்களேன். அங்கே கிச்சனில் நான் சமைக்கிறேன், எல்லாம் எனக்கு தான் தெரியும், அவனுக்கு எதுவும் தெரியாது, எல்லாத்தையும் என்கிட்ட கேட்டுக்கிறான், எல்லாம் சமைக்கிற வரையும் அமைதியாக இருக்கிறான். சமைச்சு முடிச்சதும் அக்கா நான் சமைச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட போய் சொல்கிறான். வரவங்களை எல்லாம் டேஸ்ட் பாருங்கன்னு சொல்லிட்டு லக்ஸரி வீட்டுடைய ஃபுட்டை வந்து டேஸ்ட்டு கொடுக்குறான். அந்த மாதிரி ஒரு முறை எடுத்து சாப்பிடும்போது எஃப்ஜே பார்த்துட்டு வந்து கேட்குறான், அண்ணா இது நீங்கள் சாப்பிடக்கூடாது, நான் டேஸ்ட்டே பண்ணக்கூடாதுன்னு சொன்னதும் அதை துப்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாத்ரூம் போய் துப்புறான். அதுக்கு முன்னாடி தெரியாதா இவனுக்கு சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் ஏன் வந்து அதை துப்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனோம், டேஸ்ட்டு தான் பார்த்துன்னு அமைதியாக போயிருக்கலாம்ல. ஸோ இந்த மாதிரி நிறைய கம்ப்ளைண்ட்டாக அவர் அடுக்கிறாரு, அதுவும் ஃபுட்டு சார்ந்தேவை. அப்போது இதுக்கு முன்னாடி சிலர் சொல்லிட்டு இருந்தாங்கல்ல, வேலை செய்கிறன்னு ரெஜிஸ்டர் பண்ணுறியா அப்படின்னு. அப்படி ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்காக தான் இவர் இந்த வேலையெல்லாம் பார்த்துருக்கிறாரோ. ஏன்னா ரொம்ப ஆரம்பத்திலே சொல்லிட்டாரு. ஃபஸ்ட்டு டைம் இஷ்யூ, அந்த பார்வதி இஷ்யூ ஆகும்போதே இவர் சொன்னார் திவாகர் கிட்ட, சாப்பாடு விஷயத்தில் என்ன அது மாதிரிலாம் ப்ளேம் பண்ணாதீங்க, நான் அந்த மாதிரி பண்ணுற ஆள் கிடையாது அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தார். அப்புறம் வினோத் கேட்கும்போது இவர்கிட்ட அந்த சரியான பதில் வரலையே. சாப்பாடு நிறையா இருக்குது அப்படின்னும் போது, சாப்பாடு மிச்சமாகி மறுநாள் அதை பழுதாக யூஸ் பண்ணுறாங்க, அந்த அளவுக்கு சாப்பாடு இருக்குன்னு போது நீங்கள் ஒழுங்காக சர்வ் பண்ணலாமே. சர்வும் நான் தான் பண்ணுவேன், அதே போல் டேஸ்ட் எல்லாருக்கும் டேஸ்ட் பார்க்க கொடுக்குறேன். அப்படி யாரோ ஒருத்தர் 2 பேருக்கு கேட்டால் பரவாயில்ல, எல்லாருக்கும் ஏன் கொடுக்கணும் அப்படின்னா, அப்போ எல்லாருக்கிட்டே ஏதோ ஒன்று ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு ஒரு மூவ் பண்ணுற மாதிரி தெரியுது இல்லை, ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்காகவே இந்த ப்ளே பண்ணுற மாதிரி தெரியுது இல்லை. கலையரசன் சொல்கிறத வந்து அப்படியே நம்ம உண்மைன்னு எடுத்துக்கல. ஒரு இடம் செம்ம சிரிப்பாக தான் இருந்துச்சு. கலையரசன் வந்து பார்வதி கிட்ட தொடர்ந்து சபரியை பற்றி கம்ப்ளைண்ட்டாக வச்சுட்டு இருக்கிற. அப்படி அப்போ திடீர்னு சபரி உள்ளே இருந்து வந்து, கலை என்ன மாமியார் மாதிரியா ஒரே தொல்லை பண்ணுறேன்னு சொல்லிட்டு அங்கே கம்ப்ளைண்ட் பண்ணுறீங்க, சரி வா சீக்கிரம் போய் குழி வா அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சு விட்றாரு. கலையரசன் இதையும் சொல்கிறாரு, அங்கே வந்தாவே என்னை பார்த்தாவே நான் க்ளீனாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து செக் பண்ணிக்கிட்டே இருக்கிறான். இங்கே வந்து ரெஸ்ட் ரூம் போனால் கை கழுவனியா அப்படிங்கிறான், வந்து குளிச்சியான்னு சொல்லிட்டு அதே கேட்டுட்டு இருக்கிறான். இப்படி ஒரு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான், என்னை மட்டும் வேறவா பார்க்குறான், நாங்கள்லாம் அங்கே டீ கூட குடிக்கக்கூடாது கிச்சன் ஏரியாவில் அப்படிங்கிறான். ஆனால் அவன் வந்து அங்கே சாப்பிட்றான், விசில் அடிக்கிறான், மறுபடியும் அதுலேருந்தே உப்பு மிளகாத்தூள் எடுத்து போடுறான் அதே கையில். அப்போ அதுலலாம் ஹைஜீன்லாம் பார்க்க மாட்டாங்களா? இப்போ இந்த பக்கம் மட்டும் இப்படி பார்க்குறான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. அப்படி சொல்கிற விஷயங்கள் கலையரசன் சொல்கிறதெல்லாம் நம்ம ஏற்றுக்க மாட்டோம், திவாகர் சொல்கிறத கூட நம்ம ஆரம்பத்தில் ஏற்றுக்கல. இப்போ வினோத் லெவலில் வரும்போது வினோத் தனியாக சொல்லியிருந்தாலும் ஏற்றுக்க மாட்டோம். ஆனால் தொடர்ந்து இந்த விஷயங்கள் பேசப்பட்டே இருக்கும்போது இது எல்லாத்தையும் லிங்க் பண்ணி பார்க்கும்போது ஒரு வேளை இருக்குமோ அப்படிங்கிற அந்த டவுட் வருது இல்லை. இதில் இவர் வந்து கண்டிக்கிறாரு, பரவாயில்ல கண்டிச்சாரு. இப்போ பார்வதியை போயிட்டு சீண்ட வேண்டிய அவசியம் கிடையாது. இப்போ பார்வதி மாதிரி இப்போ ப்ரெஷர் ஆகிடும் இந்த டாஸ்க் வச்சாலே எல்லாருக்கும், அப்போ தான் ஒரிஜினல்லாம் வரும். இப்போ பார்வதி மாதிரி வந்து இவரும் எஃப்ஜே என்ன பண்ணிட்டு இருப்பாரோ மார்க் பண்ணுற மாதிரி, அதே போல் சபரியும் லைட்டாக பண்ணுற மாதிரி தெரியுது இல்லை. இவரே வந்து பார்வதி வான்னு கூப்பிட்ட அவங்க முடியாதுன்னு சொல்ல, அவங்க பேச அப்படின்லாம் வந்து இவர் சொல்லிட்டு இருக்கிறாரு. இதெல்லாம் சின்ன சாம்பிள் தான், இதனால ஒரு பெரிய கேஸ்லாம் அவர் மேலே எழுத போகிறது இல்லை. ஆனால் எல்லா விஷயத்தையும் எல்லா டாட்டையும் கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது சபரி தப்பான ரூட்டில் போகிற மாதிரி இருக்கே. இங்கே வந்து நீ இருக்கணும்டா, உன் பேர் கெட்டு போயிடக்கூடாதுடா அப்படின்னு சொல்லிட்டு பாசமாக உருகி கட்டி இணைக்கும் போதெல்லாம் அண்ணன் தம்பி பாசம் அப்படின்லாம் நமக்கு தோணலை. இது ஏதோ கேங்குடா, டுபாகோர் கேங்குடா அப்படின்னு தான் நமக்கு தோணுது. இங்கே வியனா வந்து ஏன்டா இது மாதிரி ஸ்ட்ரிட் கிளப்பில் டான்ஸ் ஆடுற மாதிரி ஆடிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வியனாவை இவர் சொல்கிறாரு எஃப்ஜே. அதை பற்றி வியனா கேட்க வரும்போது அந்த இன்டென்ஷனில் சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு எடுத்த உடனே முட்டு கொடுக்காங்க வர்றாரு. ஏன் இப்படி பொத்தி பொத்தி பாதுகாக்கணும்? அப்புறம் நேற்று பார்த்தீங்கன்னா நம்ம ஆதிரை பார்வதி வந்து எஃப்ஜேக்கு ஆட்டத்தில் இது மாதிரி தப்பாக பிடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்கல்ல, அந்த மாதிரி நான் நிஜமாகவே உன்னை பிடிச்சிருவேன்னு சொல்லிட்டு சபரிக்கிட்ட சொல்கிறாங்க. நான் ஜோக் பண்ணல, நிஜமாகவே பிடிச்சிருவேன் அப்படின்றாங்க. அதையும் இவர் அலோவ் பண்ணிட்டுருக்காரு. இவர் அங்கே ஸ்டாப் பண்ணல, என்ன பேசிகிட்டு இருக்க அப்படின்னு. அதுக்கப்புறம் இவர் பண்ணதெல்லாம் பார்த்தீங்கன்னா 18+ ஜோக் காமெடி. அந்த கேங்கே கெமிலேருந்து துஷார்லேருந்து எல்லாரையும் சேர்த்து வச்சுக்கிட்டு பண்ணது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த 18+ காமெடி. 18+ காமெடி உங்களை பண்ண வேணான்னு சொல்ல, ஆனால் ஒரு குடும்பமாக உட்காந்து பண்ணிட்டுருக்கிறீங்களே, என்ன மாதிரியான குடும்பம்? அன்பு கேங்கில் இது வேற மாதிரியான கேங்காக இருக்கே அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ பெரிய கேஸ் இவர் மேலே இன்னும் வரலன்னாலும், ஆனால் வர்றதுக்கான எல்லா அறிகுறிகளும் தெரியுது. பெரிய ஒரு ஹோப் இருந்தது இல்லை, ப்ராமிசிங் லிஸ்ட்டில் வச்சோம் சபரி அப்படின்னு சொல்லிட்டு முதல் நாள் அந்த ஸ்பீச் கேட்டோடு வச்சோம்ல. வீக்கெண்டில் கூட பார்த்தீங்கன்னா இப்போ கமருதன் வந்து இவரை பற்றி கம்ப்ளைண்ட் வைக்கிறாரு எங்கள் விஜேஎஸ் கிட்ட. இவர் பொறுத்திருந்து பேசலாம், இல்லை கை தூக்கலாம். ஆனால் அப்படிலாம் இல்லாமல்
விஜேஎஸ் அங்கே ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கும்போதே குறுக்க இந்த பக்கம் பார்த்து பேசுறது இருக்குல்ல, அதுவே ஃபர்ஸ்ட் மேனர்ஸ் கிடையாதுல்ல. இவர் ஒரு ஹோஸ்டாக வேற இருந்திருக்காரு, ஐ மீன் காம்பேரராக இருந்திருக்கு, ஆங்கராக இருந்திருக்கிறாரு, மீடியா பர்சன். எப்படி இந்த பேசிக் மேனர்ஸ் கூட தெரியாமல் இருக்கு அப்படின்னு தான் தோணுச்சு. சரி, அது கூட விட்டுடலாம் அப்படின்னு பார்த்தா எல்லா டாட்ஸையும் கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது இல்லைப்பா, இது நம்ம நினைச்ச ஆள் கிடையாதுப்பா, இது வேற போல இருக்குப்பா. இப்போ கம்ருதீன், எஃப்ஜே மாதிரியான ஆட்கள் படுமோசமா, பிரவீன்ராஜ் மாதிரி ஆட்கள் படுமோசமா இருக்கிறதுனால இந்த மோசம்லாம் நமக்கு தெரியாம இருந்திருக்கு. இப்போ அந்த சைட்லாம் கொஞ்சம் சைலண்ட் ஆனாங்கன்னா அப்போ இங்கே மோசம், ரொம்ப மோசம் அப்படிங்கிறது புரிய வரும் போல இருக்கு. ஸோ அந்த ரூட்டில் தான் அவரும் போயிட்டு இருக்கிறாரு. ரெண்டு பேருக்குமே அன்னலட்சுமி அப்படின்னு சொல்லிக்கிற கனியக்காவாகட்டும், அந்த சால்ட் அக்காவாகட்டும், இல்லை நம்ம சபரி அண்ணனாகட்டும், கடின உழைப்பாளி அண்ணன், நேர்மையான அண்ணன் அப்படிங்கிற இந்த அண்ணனாகட்டும், ரெண்டு பேருக்குமே சாப்பாட்டில் பெரிய பஞ்சாயத்து இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். சபரி போய் சொல்லிட்டு இருந்தார்ல எஃப்ஜே கிட்ட, நீ இருக்கணும்டா, நீ நல்ல பேரோட இருக்கணும்டான்னு, முதல்ல நீ இருக்கணும்டா அப்படின்னு சபரியை பார்த்து நம்ம சொல்கிற நிலைமைக்கு எடுத்துகிட்டு வந்துடுவாரோ அப்படின்னு சொல்லிட்டு டவுட்டாக இருக்குது. அக்காவாக இருக்கட்டும் இல்லை இந்த சபரியாக இருக்கட்டும், ரெண்டு பேருக்குமே சாப்பாட்டில் பெரிய பஞ்சாயத்து இருக்குது அப்படின்னு நல்லாவே தெரியுது. இந்த சம்பவங்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? உங்கள் கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.